இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் ஒன்னும் உங்களை நம்பி தாலி கட்டல. எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது இந்திராணி அக்கா தான். இனி எதுவா இருந்தாலும் அவங்க சொல்லட்டும். நீ கட்டிட்டா அதுக்கு பேர் தாலின்னு ஆயிடுமா? முதல்ல அதை கழுத்து எப்படி வீசுறேன்னு மட்டும் பாரு. சித்தி, என்னடி என்கிட்டயே ஒரு திமிர காமிக்கிறியா? ஜமுனா, கையெடு. உன்கிட்டதான் சொல்றேன், கையெடு. மன்னிச்சிருங்கப்பா. என்ன மன்னிச்சிரு பத்து. அயலி, என்னம்மா அயலி, இந்த அப்பனால உனக்கு எந்த நல்லது கெட்டதும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு நீயே இந்த முடிவு எடுத்துட்டியாமா? ஏங்க போதும், உங்க பாச போராட்டத்தை எல்லாம் உங்க வீட்டுல போய் வச்சுக்கோங்க. இது என்ன வீடா இல்ல சந்தை கடை நினைச்சீங்களா? இங்க பாருங்க, இது ஒண்ணும் உங்கள மாதிரி ஒண்ணும் இல்லாத குடும்பம் இல்ல. செங்கோட்டு வேலர் குடும்பம். இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, கௌரவம் இருக்கு. இப்படி வீட்டு வாசல்ல நின்னு அதை சந்தி சிரிக்க வச்சிடாதீங்க. தப்புதான் சம்பந்தி. என் பொண்ணு இங்க வந்திருக்க கூடாது. அதுவும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நிச்சயமா இங்க வந்திருக்க கூடாது. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனி ஒரு நிமிஷம் கூட அவ இங்க இருக்க மாட்டா. இந்த நிமிஷமே அவளை எங்க வீட்டு கூட்டிட்டு போறேன். என்னது? உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்களா? அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது என் பொணத்து மேலதான் நடக்கும். ஜாக்கிரதை. எங்களால யாரும் கஷ்டப்பட வேண்டாம். நானும் சிவாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்களை நம்பி இல்ல, இந்திராணி மேடம் நம்பிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஏமா, என்ன பந்தத்துல இருந்து அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? உன் தங்கச்சி தான் எங்க வீட்டுக்கு மருமக. அதுக்காக உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்து தங்க வச்சு போன்னு நினைக்காத. அயலி, நீ சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது உன்னோட விருப்பம். அதுக்கு இங்க யாரும் எதுவும் சொல்ல போறது இல்ல. ஆனா எதுக்கு நீ இவங்க வீட்டுக்கு வந்து நின்னுட்டு இருக்கணும்? வா, எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுல போய் பேசிக்குவோம். வா. வேண்டாம் பாட்டி, என்னால சித்தியும் நிம்மதி இல்லாம இருக்கணும், சித்தியால நானும் நிம்மதி இல்லாம இருக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கையே எனக்கு வேண்டாம். நாங்க இந்திராணி மேடம் இருக்கிற தைரியத்துல தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு அவங்க தான் ஒரு வழி சொல்லணும். ஆமா, நாங்க அவங்கள நம்பிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எந்த முடிவா இருந்தாலும் அவங்களே சொல்லட்டும்.